இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா கொண்டக்கடலை கிரேவி, சாதம், அப்புறம் ஆம்லெட் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு கல்லெண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிப்பு கொடுத்துலாம். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் அரைச்சேன், அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட பச்சை வாசனை போனதும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த தேங்காய் பால் தான். அரை மூடி தேங்காயோட 1ஆம் பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கொண்டக்கடலை போட்டுடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கொட்டை புளி கரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி. நான் பொய்யெல்லாம் சொல்லுங்க, உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.